ஜான்பூர்னு ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஆரவோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஆரவ் காலை உணவை சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்ப தயாரானாரு. சரி பத்மா, நான் வேலைக்கு கிளம்புறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. ஆரவ் ஒரு விறகு வெட்டி காட்டுக்குள்ள போய் விறகுகளை வெட்டி அத விற்பனை பண்ணுவாரு. இந்த காட்டுக்குள்ள ரொம்ப வருஷமா மாமிசத்தை சாப்பிடுற காட்டேரி ஒண்ணு இருக்கு. காட்டுக்குள்ள இருக்க எல்லா விலங்குகளையும் அந்த காட்டேரி கொன்னு தின்னுடுச்சு. பசி, பயங்கர பசி. மாமிசம் இப்போ எனக்கு வேணும். அது எங்க கிடைக்கும்? மாமிசம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ எனக்கு மாமிசம் கண்டிப்பா வேணும். காட்டுக்குள்ள மாமிசத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த காட்டேரி. இங்க ஆரவோ ரொம்ப நேரமா விறகு வெட்டி களைச்சு போயிருந்தாரு. உஃப், ரொம்பவே களைப்பா இருக்கு. பழைய சாதத்தையும் கோழிக்கறியையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தெம்பா வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரவ் சாப்பிட உக்காந்தாரு. கோழிக்கறியோட வாசனை அந்த காட்டேரியையும் இழுத்துச்சு. அந்த மனுஷங்கிட்ட இருந்துதான் இந்த மாமிச வாசனை வருது. இந்த மனுஷனுக்கு மட்டும் மாமிசம் எங்க இருந்து கிடைக்குது? இத அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இவனை இப்பவே கொன்னு தின்னுட்டு பசிய போக்கிக்கலாம். அப்புறம் நாளைக்கு என்ன பண்றது? மாமிசம் இருக்க இடத்த தெரிஞ்சுக்கணும்னா இவனோட உதவி நமக்கு அவசியம் தேவை. இந்த உருவத்தோட போனா பயந்துருவான். நம்ம உருவத்தை மாத்தி அவன் கிட்ட போகலாம். இந்த உருவம் தான் சரியா இருக்கும். அதுக்கப்புறமா ஆரவ் கிட்ட போச்சு அந்த காட்டேரி. ஆரமா, யாரு நீ? இங்க என்ன பண்ற? மலைக்கு பின்னாடி இருக்க லால்பூர் கிராமத்தை சேர்ந்த பொண்ணுதான் நான். எங்க ஊர்ல பயங்கர பஞ்சம், சாப்பாட்டுக்கே வழி இல்ல. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க அந்த ஊர்ல யாருமே இல்ல. அதான் வேலை தேடி இந்த ஊருக்கு வந்தேன். வயசு புள்ள, தனியா வந்திருக்கேன்னு சொல்றியேமா, ஆபத்தாச்சே. நீ ஒன்னு பண்ணு, என் கூட என் வீட்டுக்கு வா. என் வீட்ல என் மனைவி என் பையன்னு எல்லாரும் இருக்காங்க. உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் எங்க கூடவே இரு. சரி, நான் உங்க கூடவே வரேன். அதுக்கப்புறமா ஆரவ் பெண் உருவத்துல இருக்க அந்த காட்டேரிய தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. ஏங்க, யாரு இந்த பொண்ணு? இவளை எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? லால்பூரை சேர்ந்த பொண்ணு, வேலை தேடி நம்ம ஊருக்கு வந்திருக்கா. பொட்டப்புள்ள வேற, தனியா விட மனசு வரல. அதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அதுவும் சரிதான். காலம் வேற கெட்டு கிடக்குது. இங்க பாருமா, நீ இந்த வீட்லயே இருந்துக்கோ. சரி, உன் பேரு என்ன? என்னோட பேரு நீலிமா. நல்ல பேருதான். ஏங்க, சமையல் செய்யணும். ஏதாவது எடுத்துட்டு வர்றீங்களா? விருந்தாளியா நீலிமா வந்திருக்கா. ஆட்டுக்கறியை எடுத்துட்டு வர்றேன். நல்லது நல்லது, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அண்ணன் கறி எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போறாரு. எங்க போய் கறி எடுப்பாரு? என்னம்மா, நீ தெரியாத மாதிரி கேக்குற? உங்க ஊர்ல எப்படி கறி எடுப்பாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் எடுப்போம். உன்னை ஒரு நாள் அங்க கூட்டிட்டு போறேன், சரியா? கொஞ்சம் நேரம் கழிச்சு பத்மா நீலிமா கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க. பாருமா நீலிமா, குழம்ப அடுப்புல வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நீயும் அர்ஜுனும் அதை போட்டு சாப்பிடுங்க. விறகு விற்க போகணும். நானும் அவரும் போயிட்டு வந்துடுறோம். அவங்க 2 பேரும் புறப்பட்டு போனதுக்கு அப்புறமா நீலிமா கறி குழம்பு எல்லாத்தையும் தனியா குடிச்சு தீத்துட்டா. அருமை அருமை, ரொம்ப ருசியா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை அங்கேயே போட்டுட்டு தூங்குறதுக்கு உள்ள போனான். அப்போ அங்க அர்ஜுன் வந்தான். என்னது இது? குழம்பு பாத்திரம் இங்க இருக்கு. இதுக்குள்ள இருந்த குழம்பெல்லாம் எங்க போச்சு? விசித்திரமா இருக்கே. அந்த நேரம் பார்த்து ஆரவும் பத்மாவும் வீட்டுக்கு வந்தாங்க. குழம்பு பாத்திரம் கீழே கிடக்கிறத பார்த்து பத்மா கோவப்பட்டா. என்ன வேலை பார்த்திருக்க அர்ஜுன்? கறி குழம்பு உனக்கு பிடிக்கும்னு தெரியும். அதுக்காக மொத்தத்தையும் நீ ஒருத்தனா காலி பண்ணிட்டியா? இல்லம்மா. பேசாத, எதுவும் பேசாத. நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா உனக்கு தண்டனை இருக்கு. அதுக்கப்புறம் பத்மா அர்ஜுனை பயங்கரமா அடிச்சாங்க. கொஞ்சம் நிறுத்து பத்மா. அர்ஜுனும் சின்ன பையன். குழம்பு மொத்தத்தையும் இவன் ஒருத்தனால எப்படி காலி பண்ணிருக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாரு. அட ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான்.
அர்ஜுன் இவ்வளோ சாப்பிடவே மாட்டானே. அதத்தான் நானும் சொல்றேன். நம்ம பையன் உடம்புக்குள்ள ஆவி கீவின்னு ஏதாவது புகுந்திருக்குதோ என்னமோ. ஐயோ, அப்போ இப்பவே வாங்க, நம்ம அர்ஜுனை சாமியார் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வரலாம். அதுக்கப்புறமா அர்ஜுனா அவங்க சாமியார் கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. என்ன பிரச்சனையா வந்திருக்கீங்க? என் மனைவி இன்னைக்கு கறி குழம்பு செஞ்சிருந்தா. நானும் என் மனைவியும் விறகு விக்கிறதுக்காக வெளியில போயிருந்தோம். திரும்பி வந்தப்போ என் மகன் எல்லாத்தையுமே காலி பண்ணி வச்சிருந்தான். ஆமா சாமி, என் மகனுக்குள்ள ஏதாவது புகுந்திருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தோம். உங்க பையனுக்கு எதுவும் இல்ல. அவன் நல்லாதான் இருக்கான். இருந்தாலும் மந்திர கயிறை கொடுக்கறேன். அத உங்க பையன் கையில கட்டி விடுங்க. எதுக்கும் கவலைப்படாம போங்க. ரொம்ப நன்றி சாமி. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அர்ஜுன் தூங்குறதுக்காக உள்ள போனான். மந்திர கயிறு கட்டியிருந்ததால நீலிமாவோட உண்மையான உருவம் அர்ஜுனோட கண்ணுக்கு தெரிஞ்சது. அத பார்த்து பயந்து போன அர்ஜுன் அம்மா அப்பா கிட்ட ஓடி வந்தான். அம்மா அம்மா, என்ன காப்பாத்துங்க. என்ன அர்ஜுன் ஆச்சு? எதுக்கு இப்படி அலறிட்டு ஓடி வர்ற? ஏதோ பேய பார்த்த மாதிரி ஓடி வர்ற? ஆமாம்மா, உள்ள பேய் தான் இருக்கு. நான் என் 2 கண்ணால அத பார்த்தேன். என்ன நம்புங்க. பாரு அர்ஜுன், உள்ள நீலிமா தான் இருக்கா. அவளையா பேய்ங்கிற? அது எனக்கு தெரியல. ஆனா உள்ள பேய் இருக்கு. நான் சொல்றது உண்மைதான். போதும் போதும், உன் விளையாட்ட நிறுத்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாங்கின அடிய மறுபடியும் வாங்கணும்னு உனக்கு ஆசையா? நான் அந்த பேய பார்த்தேன். ஆனா என்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. பேய் இருக்க வீட்டுக்குள்ள மறுபடியும் நான் எப்படி போவேன்? அர்ஜுனை தேடி பத்மா அங்க வந்தா. என்ன அர்ஜுன், வீட்டுக்கு வர்ற எண்ணமே உனக்கு இல்லையா? வா, வீட்டுக்கு போலாம். வரமாட்டேம்மா. பேய் இருக்க அந்த வீட்டுக்கு இனிமேட்டு நான் வரவே மாட்டேன். நீ இன்னும் இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. சாமியார் கொடுத்த இந்த கயிறை கட்டியிருக்கனால தான் என் கண்ணுக்கு பேய் தெரியுதோ என்னமோ. நீங்களும் அந்த கயிறை கட்டிட்டு போய் பாருங்க. உங்க கண்ணுக்கும் பேய் தெரிஞ்சாலும் தெரியும். சரி அர்ஜுன், நீ சொன்ன மாதிரியே நானும் அந்த கயிறை கட்டிக்கிட்டு நம்ம ரூம்ல போய் பாக்குறேன். சரி, பார்த்துட்டு சொல்லுங்க. பேய் இல்லைன்னா நான் உங்க கூட வீட்டுக்கு வர்றேன். பத்மா கயிறு கட்டிட்டு நீலிமாவை வந்து பார்த்தா. அட கடவுளே, அப்போ அர்ஜுன் சொன்னது உண்மைதான் போல. நம்ம வீட்டுக்காரர் கூட்டிட்டு வந்தது ஒரு பேயா? இத அவர்கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் ஆரவும் கயிறு கட்டிட்டு வந்து நீலிமாவை பார்த்தாரு. அது ஒரு பேயின்னு அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஆரவும் பத்மாவும் சாமியார் கிட்ட போனாங்க. இப்போ என்ன பிரச்சனை? உங்க பையனுக்கு இன்னும் சரியாகலையா? அப்போ நீங்க அவனை ஒரு வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போங்க. சாமி, என் பையன் நல்லா தான் இருக்கான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் காட்டுக்குள்ள விறகு வெட்டுறதுக்காக போனேன். அப்போ அங்க ஒரு பொண்ணு வேலை தேடி இந்த ஊருக்கு வர்றதா சொன்னான். சின்ன பொண்ணு தானேன்னு என் கூட என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நீங்க கொடுத்த கயிறை கட்டிக்கிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணோட உருவம் பேய் மாதிரி எங்க கண்ணுக்கு தெரியுது. அந்த பேய் எங்களை ஏதாவது பண்ணிருமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. நீங்க தான் சாமி எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். அந்த பொண்ணு உருவத்துல வந்திருக்க பேய் உங்ககிட்ட என்ன பேசுச்சு? உங்ககிட்ட இருந்து எதையாவது அது தெரிஞ்சுக்க விரும்புச்சா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஆமா சாமி, வந்ததுல இருந்து என்கிட்ட தொடர்ந்து கறி உங்களுக்கு எங்க கிடைக்கும், எங்க இருந்து அதை நீங்க எடுத்துட்டு வரீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. மாமிசம் சாப்பிடுற அந்த பேய்க்கு மாமிசம் கிடைக்கிறதில்ல. அதனால மனுஷங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கு. இந்த பேய அப்படியே விட்டா அது பசிய போக்கிக்க மனுஷங்களையும் கொன்னு சாப்பிட ஆரம்பிச்சிரும். ஐயோ சாமி, இப்போ என்ன பண்றது? ஒன்னும் பயப்படாதீங்க. அந்த பேயை எப்படியாவது ஏமாத்தி கிணத்தடிக்கு வர வச்சிருங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சாமி, நீங்க சொன்னபடியே பண்றோம். ஏங்க, இந்த நீலிமா பொண்ணு இருக்கால்ல, அவ எப்ப பாரு கறி நம்ம எங்க இருந்து எடுக்கிறோன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. அது ரகசியம் பத்மா. மாமிசத்தை பத்தி தான் பேசுறாங்க. ரகசியம்னு வேற சொல்றாங்க. இங்க இருந்தே என்ன பேசுறாங்கன்னு கேப்போம். பத்மா, நீ அந்த ரகசியத்தை சொல்லிடலையே. சேச்சே,
நான் எப்படி சொல்லுவேன்? காட்டுக்கு போற வழியில இருக்க கிணத்துக்குள்ள தான் நம்ம இறைச்சியை எடுக்கிறோன்னு நான் சொல்லவே இல்ல. இத ரகசியமாவே வச்சுக்கோ. ஓ, கிணத்துக்குள்ள இருந்துதான் இவங்களுக்கு மாமிசம் கிடைச்சுக்கிட்டே இருக்கா? இப்பவே அந்த இடத்துக்கு போய் எல்லா மாமிசத்தையும் ஆசை தீர சாப்பிட போறேன். அவங்க பேசுனத உண்மைன்னு நம்பி கிணத்தடிக்கு அந்த பேய் வந்துச்சு. எல்லா இறைச்சியும் இதுக்குள்ளதான் இருக்கும் போல. இப்பவே உள்ள இறங்கி எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அந்த பேய் கிணத்துக்குள்ள குதிச்சுச்சு. நம்ம திட்டம் பழிச்சிருச்சு. இப்போவே மந்திர சக்தியால இந்த கிணத்த மூடிடுறேன். கிணத்துக்குள்ளேயே அது கதை முடிஞ்சு போகட்டும். இனி நீங்க பயப்பட தேவையில்ல. அந்த பேயால கிணத்துல இருந்து வெளியில வரவே முடியாது. நீங்க நம்ம ஊர் மக்கள் எல்லாரையுமே இந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சாமி. அதுக்கப்புறம் அவங்க நிம்மதியா வீட்டுக்கு போனாங்க.